வெல்கம் டு ஃபுட்டி வித் வாட்டர் பாட்டில். இன்னைக்கு நம்ம ஃபுட்டி வித் வாட்டர் பாட்டில் எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ராயபுரத்தில் இருக்கிறோம். அங்கே நீ என்னடா பண்ணுன்னு கேட்குறீங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து நிறைய பேர் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டுருந்தாங்க. என்னன்னா அத்தோ காட்டுங்க, பானிபூரி காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டுருந்தாங்க. ஸோ அத்தோ வந்து நிறைய பேர் காட்டணும் எங்களை ரொம்ப புஷ் பண்ணனால சொன்னாங்க அத்தோ வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முறையில் நாங்கள் காட்டணும்னு சொல்லி விரும்புகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலி வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தோ வந்து ரொம்பவே மேஜரான ஒரு விஷயமா இருக்கும். பிகாஸ் அது வந்து ஒரு பர்மா ஃபுட், அது ரொம்ப மேஜரான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம எல்லா ஸ்ட்ரீட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அத்தோன்ற ஒரு விஷயம் கிடைக்கும். பட் அந்த அத்தோலையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு, அதாவது நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் ரோட்டில் வாங்கி சாப்பிட்றோம் தெரியுமா, அந்த ப்ரைஸ்லேயே அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே கிடைக்குமான்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு தான். பட் ஆனாலும் அது எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அத்தோ கடை ஒன்று இருக்குது. அந்த அத்தோ கடை தான் இந்த அத்தோ மேனுன்ற கடை. ஸோ அங்கே தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அத்தோ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அத்தோ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் அத்தோ, மட்டன் அத்தோ, ப்ரான் அத்தோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அத்தோலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையான அத்தோஸ் வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் அது கிடைக்குது. ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி ஆகணும். இப்போ நான் அதை ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான டிஷ் பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நானும் பெனியும் உள்ள கடவுளில் வந்துவிட்டோம். ஸோ வந்த உடனே இப்போது வெஜ் அத்தோ அப்புறம் வந்து சிக்கன் அத்தோ ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ பிகாஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் அத்தோ ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சிக்கன் அத்தோவும் வந்து வெஜ் அத்தோவும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதை வந்துவிட்டோம். ஸோ நானும் பெனியும் அதுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் அத்தோவும் வெஜ் அத்தோவும் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முட்டை மசாலா. ஸோ என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ் இது. இது ரெண்டுத்துலையுமே வச்சுருக்காங்க. ஸோ 2 இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதில் சூப் இருக்குது. ஸோ யூஸ்வலி எல்லா இதுலேயும் கிடைக்கிற சூப் தான் இது. ஸோ இது வந்து வெஜ் அத்தோ, இது வந்து சிக்கன் அத்தோ. ஸோ நம்ம நார்மலாக வெளியே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ குவான்டிட்டியும் வந்து ரீசனபிளாக நல்லா பெருசாகவே நிறையாவே இருக்குது. அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நான் சிக்கன் அத்தோ ட்ரை பண்ண போகிறேன். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாவ், செம்மையாக இருக்குது. நைஸ், செம்மையாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம யூஸ்வலி வெளியே சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டாக இருக்குது. என்ன ஒன்றா சிக்கன் நம்ம யூஸ்வலி எப்பவுமே வெளியே சாப்பிட்ற டேஸ்ட் தான். ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து அத்தோ சாப்பிட்றேன். இப்போ டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து சூப். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம யூஸ்வலி வெளியே சாப்பிட்ற டேஸ்ட் தான். பட் அங்கே வெளியே சாப்பிடும்போது சிக்கன் அவ்வளோ இதுவாக இருக்குது. பட் இங்கே வெறும் அந்த பீஸ் போட்டிருக்காங்க. இந்த எலும்பு அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் வெறும் பீஸ் போட்டு, உதிரியாலாம் இல்லை, பீஸே அப்படியே இருக்குது. சிக்கன் பீஸே அப்படியே இருக்குது ஆக்சுவலி. ஸோ அது வந்து இதில் ஒரு பெரிய ப்ளஸ். அதுவும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்னது போல் நம்ம அத்தோ வந்து யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் தான் சாப்பிட்ருப்போம். பட் இப்படி இப்படி ஒரு சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து நம்ம சாப்பிட்டது கிடையாது. ஸோ இவங்க அத்தோ மேனுன்றது வந்து இவங்க மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணியதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் மாதிரி உட்காந்து சாப்பிட்றதுக்கு தான். வந்து பார்த்திங்கன்னா ஏசிஎஸ் இருக்குது. ஸோ ஏசிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸோ நல்லா உட்காந்து ஃப்ரீயாக சாப்பிட்லாம். யூஸ்வலி நம்ம அத்தோ அப்படி சாப்பிட்ருக்க மாட்டோம். யூஸ்வலி வந்து நம்ம அத்தோ இப்படி நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம். ஸோ நான் யூஸ்வலி சாப்பிட்டதில்லை. ஸோ இது வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ நான் சூப் ட்ரை பண்ண போகிறேன். வாவ் கண்டிப்பாக அத்தோ மேன் வந்தீங்கன்னா நீங்கள் இதை சொல்லுங்கள், அவங்க சூப் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. செம்மையாக இருக்குது. நம்ம யூஸ்வலி எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி தாங்க. யூஸ்வலி நம்ம எல்லா இடத்துலையும் அத்தோ சொல்லும்போது சூப் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயும் கிடைக்கும். பட் என்ன ஒன்றுனா இந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இப்படி சில்லுன்னு உட்காந்து நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க ஹைஜீனிக்காக காட்டுங்க சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஹைஜீனிக்காக இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்லுவேன். பிகாஸ் இங்கே வந்து இந்த இலையில தான் வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இலையில வந்து போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ அது ஒரு பெஸ்ட்டு இது இந்த இடத்துல. வந்து நான் முட்டை மசாலா ட்ரை பண்ண போகிறேன். என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் முட்டை மசாலா ட்ரை பண்ண போகிறேன். நம்ம அப்படியே வெளியே கிட்ட வடை. ஸோ நம்ம யூஸ்வலி வெளியே சாப்பிட்ற மாதிரி தான். அதே மாதிரி வெங்காயம் அந்த எண்ணெய்லாம் ஏதோ ஊற்றிருக்காங்க. ஸோ இப்போ நான் ட்ரை பண்ணுறேன்.
சமையலாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது எப்பவுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை மசாலா ரொம்ப பிடிக்கும். அத்தோ ஷாப் போனாலே முட்டை மசாலா தான் சாப்பிடுவேன். பிகாஸ் அது அவ்வளோ நல்லாயிருக்கும். இங்கேயும் அதே டேஸ்ட் தான் வருது. ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் இந்த மாதிரி அத்தோ சாப்பிட்டு. செம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்கிறேன். அடுத்து வந்து நம்ம வெஜ்ஜு சாப்பிட பார்க்க போகிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து பெனிக்காக வச்சிடலாம். பாவம் ரொம்ப நேரமாக பார்த்துன்னுக்குறான். வாவ், அதே தான். பட் இதில் சிக்கன் இருக்காது, அவ்வளோதான். இது ஆக்சுவலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. மேபி சிக்கன் போட்டுருந்ததுனால நிறைய. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் ஸ்வீட்டாக இருக்குது. இது வந்து டீப் ஃப்ரை பண்ண அந்த ஆனியன்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது இதில். ஸோ அது வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்குது இதுக்கு. வாவ், சூப்பராக இருக்குது. சிக்கன் தோவும் நல்லா இருக்குது. பட் நீங்கள் வெஜ்ஜாத்தோ வந்து இங்கே நல்லா மூவாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ தான் எனக்கு தெரியுது ஏன்ட்டு. ப்ளஸ் வெளியே ரோட் சைடு சாப்பிட்ற அதே டேஸ்ட் தான். பட் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து கிரில் சிக்கன் வந்துச்சு. ஸோ இப்போ நான் கிரில் சிக்கன் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த புகை போகிறது தெரிஞ்சிச்சு. புகை இருப்பாங்க, இந்த ஸ்டீம் போகிறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. வா, செம்மையாக இருக்குது. ஓ யோ ஏங்க, என்னங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். செம்மையாக உதிரி கீழே உழுது. வாவ், இது பாருங்களேன். ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து லெக் பீஸ் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். மைனஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்க. மைனஸ் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்களேன். இது உங்கள் ஃப்ரீசர்லாம் வைக்கல, அதோட சில்லுலாம் இல்லை, நல்லாயிருக்கு. இந்த புகைப்பாடு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. வாவ், பாருங்க. கிரில் சிக்கன் தாங்க. அப்புறம் அந்த தந்தூரி சிக்கன் ட்ரை பண்ண போகிறேன். ரொம்ப சூடாக இருக்குது. உங்களுக்கு அது வீட்டில் வருதான்னு தெரில. செம்மையாக இருக்குது பாருங்கள். வாவ், கொஞ்சம் எடுத்து சட்னி கொடுத்துருக்காங்க. ஸோ சட்னியில் டிப் பண்ணி இது வந்து ஒரு ஆஃப் தந்தூரி. ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் இது எல்லாருமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இங்கே வந்தீங்கன்னா, அத்தோமேன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். அது வீடியோவில் வருதா? அப்பா, நல்லா அப்படியே சுட பயங்கர ஹாட்டாக இருக்குது. செம்ம சூடாக இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் மைனஸில் கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே வந்து இந்த கிரில்லும் சரி தந்தூரியும் சரி ரொம்ப நல்லாவே இருக்குது. இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலி வெளியே சாப்பிட்ற ப்ரைஸ் தான். கிரில் வந்து பார்த்திங்கன்னா 170 ஆஃபு. இது வந்து 160 தந்தூரி. ஸோ யூஸ்வலி நம்ம எல்லாம் வெளியே கொடுத்து சாப்பிட்ற ரேட் தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஐ ப்ரிஃபர் திஸ் அத்தோமேன். சீரியஸாக எனக்கு வந்து கிரில் சிக்கன் தந்தூரி ரொம்ப பிடிக்கும். இங்கே அத்தோ சாப்பிட்லான்னு வந்தோம். பட் வந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே ஹாட்டாகவே இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த போக அப்படியே போயிட்டே இருக்குது. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? ராஜ்குமார். எத்தனை வருஷமா சார் நீங்கள் சாப்பிடுங்க? நான் ஆக்சுவலாக இது புதுசு இது பண்ணி. ஓகே. அங்கே கேசி ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. அங்கே 2 இயர்ஸாக நான் சாப்பிட்டு இருக்காங்க. ஓ சரி சார். இப்போ அத்தோலாம் எப்படி சார் இருக்கீங்க? அத்தோ இங்கே தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. அத்தோ பண்ணி இங்கே தான் ஆரம்பித்தாங்க. நல்லா இருக்குல்ல. கிரில் சாப்பிட்டு கிரில் எப்படி இருக்குது? கிரில்லும் சூப்பராக இருக்குது. பிகாஸ் நாங்கள் விசாரிச்ச வரைக்கும் எல்லாரும் கிரில் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், இந்த ஆக்சுவலாக இந்த நார்த் சைடில் வந்து கிரில்லு வந்து இந்த சைடில் போட்டது இவங்க தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் நான். இந்த ஏரியாலே தான் ஃபஸ்ட்டு. ஆமாம். ஓ சரி. ஸோ நல்லா இருக்கு. மோஸ்ட்லி தந்தூரி தான் எல்லோரும் வச்சுருப்பாங்க. கிரில்லு போட்டது இவங்க தான் ஃபஸ்ட்டு. ஓ சரி. ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. வாவ்,
ஃபைனலி ஷவர்மா வந்துடுச்சு. ஸோ இப்போது ஓப்பன் பண்ணி சாப்பிட்ணும். எந்த பக்கம் ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரில. ஐம் சாரி. வா ஓடு எங்கள் அப்பா பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிக்கனாக தான் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நிறைய சிக்கன் தாங்க இருக்குது. வாவ். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. இந்த மைனஸாக இருக்கட்டும். நான் அப்போ சொன்னதை இப்பயும் சொல்கிறேன். இந்த மைனஸ் வந்து என்னமோ இருக்குங்க. அவங்க வந்து இந்த மைனஸில் என்னமோ பண்ணுறாங்க. பிகாஸ் ரொம்ப திக்காக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதில் அவங்க போட்டுக்க அந்த மைனஸ் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இது. நீங்கள் அத்தோவை தவிர நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை கிரில் ஐட்டம் சாப்பிட்றதா இருந்தால் கண்டிப்பாக மைனஸை கேட்டு வாங்குங்க. கேட்கணும் அவங்களே கொடுப்பாங்க. காலேஜ் சொன்னாலும் மறுபடியும் நீங்கள் கேட்டு வாங்க. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த அத்தோ மேன் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலி சஜஸ்ட் பண்ணார். ஸோ அவர் சஜஸ்ட் பண்ண மாதிரி நாங்கள் இங்கே வந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதில் வந்து எஸ்பெஷலி சொல்ல போனால் சிக்கன் அத்தோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிக்கன் அத்தோவும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் அத்தோவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிரில் சிக்கன் வேறு லெவலாக இருந்துச்சு. தந்தூரி அதுக்கு மேலே வேறு லெவலாக இருந்துச்சு. காஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற அதே ப்ரைஸ் தான். ஸோ அதுக்காகவே நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அது இல்லாமல் நீங்கள் இங்கே சர்வ் பண்ணும்போது அந்த இலையை வச்சு தான் இங்கே சர்வ் பண்ணுறாங்க. வண்ணாரப்பேட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி ஆகணும். இதோடைய லொக்கேஷனுக்குரிய மேப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் வந்து அந்த மேப்பை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டிலே இருந்தாலுமே சரி, கரெக்டாக அந்த ரூட் சொல்லிடும். ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் அத்தோ மேன் சாப்பிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கடையுடைய ஓனர் நம்ம கூட இருக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம அவர்கிட்ட தான் பேச போகிறோம். ஸோ வாங்க அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் சார். உங்கள் பேர்? என் பேர் நிர்மல். எத்தனை வருஷமாக இந்த கடை வச்சுருக்கீங்க? நான் இது என்னோட செகண்ட் பிரான்ச்சு. இந்த பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணி 3 months ஆகுது. May 1st ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி இருக்க பிரான்ச் வந்து 6 years ஓல்டு. அது வந்து ஜிஏ ரோட்டில் இருக்குது. இது சிமெட்ரி ரோட்டில் இருக்குது. 6 years ஓல்டு. அப்போது ஃபர்ஸ்ட் பிரான்ச் 6 years ஓல்டு. திஸ் இஸ் செகண்ட் பிரான்ச். இது வந்து 3 months ஓல்டு. 3 months. ஸோ 6 years நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க? 6 years இதே பிஸ்னஸில் தான் இருக்கும். அண்ட் செகண்ட் பிரான்ச் இப்போ தான் ஒரு May month போல் ஸ்டார்ட் பண்ணோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அங்கே விட இங்கே அதிக டிஷ்ஷஸோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சேம் அதே மெனு தான், அதே ப்ரைஸிங் தான். உங்களுக்கு அடிஷ்னலாக இங்கே தந்தூரி, நான், ரொட்டீஸ் இதெல்லாம் கூட ஆட் பண்ணியிருக்கோம். மெயின் அத்தோ பேஸ் பண்ணி இங்கே நிறையா உங்களுக்கு மல்டி குசின் ஃபுட்ஸ் எல்லாமே இருக்குது. உங்கள் ஹோட்டலில் வந்து ஸ்பெஷல் அப்படின்னா நீங்கள் எதுன்னு சொல்லுவீங்க? அத்தோ மேன். ஸோ பேர்லேயே தான் இருக்குது ஸ்பெஷல். இன்னொன்று சார், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அத்தோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி வந்து நம்ம வெளியே போனால் எக் அத்தோ, சிக்கன் அத்தோலாம் கிடைக்குது. பட் இங்கே கொஞ்சம் நிறைய வித்தியாசமான அத்தோன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போது அத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜ் அத்தோன்றது நார்மல் அத்தோ இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அத்தோ. சூடு இருக்காது. சூடு இல்லாமல் ஜஸ்ட் ஹேண்ட் மிக்சிங்லேயே பண்ணுவாங்க. ராவாக இருக்கும். அதுதான் அத்தோ. லாங் ரனில் அதுவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அது சூடாக வேணும்னு கேட்குறனால ஃப்ரைன் பண்ணுறாங்க. அது ஆக்சுவலி அத்தோ இல்லை. அத்தோன்றது அந்த சூடு இல்லாமல் சாப்பிட்றது, அந்த ராவாக சாப்பிட்றது அத்தோ. ஸோ இப்போ நாங்கள் கிளம்ப டைம் வந்துடுச்சு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கடை இருக்குன்றதை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். கீப் ஆன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய். வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். அது ப்ரோக்ராம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி கொஞ்சம் தள்ளிக்கோங்க. நான் அப்படியே உள்ளே போவேன். ஐயோ விஷால்லாம் சொல்ல மாட்டேன்டா. ஸோ